வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. என்ன மாதா பாட்டுலாம் பலமா இருக்கு. இன்னைக்கு திருவிழா இல்லையே? ஆமா, இன்னைக்கு திருவிழா தான். ஆமா, இன்னைக்கு திருவிழா இல்ல. திருவிழா அப்புறம் என்ன மாதா பாட்டுலாம் பலமா இருக்கு? ஏன் திருவிழா மாதா பாட்டு பாடணுமா? நான் டெய்லி கூட மாதா பாட்டு பாடுவேன். ஆமா, நீ என்ன நீங்க நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அண்ணா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்மளோட உயிர்த்தாண்டவர் பங்குல மாதாக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? இப்பதான் திருவிழா முடிஞ்சிச்சு. திருவிழா முடிஞ்சுதுன்னா எல்லா பங்குகளையும் மாதாக்காக மாதா திருவிழா கொண்டாடி பார்த்திருப்போம். ஆனா மாதாவே திருவிழாவா கொண்டாடி நம்ம உயிர்த்தாண்டவர் பங்குல நடக்குது. நீ என்ன சொல்ற? மாதாவை கொண்டாடுற அப்படி என்ன ஈவென்ட்? ஆமாண்ணா, நம்மளோட உயிர்த்தாண்டவர் பங்கின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மரியாதையின் இரவு கொண்டாட்டத்திற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். சரிண்ணா, இப்ப இந்த நிகழ்ச்சியை ஒரு ஸ்பெஷலான ஒரு துவக்கத்தோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியையும் நம்ம டான்ஸ் பாட்டு அப்படி பாடி தான் வரவேற்பு. ஆனா இப்போ ஒரு புதுசா ஒரு கவுண்டவுன் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா இருக்குமே. சரி, ஓகே, ஒரு கவுண்டவுனோட பிகின் பண்ணிடலாமா எல்லாரும்? ஓகேவா? ஓகேவா? எனக்கு எல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த சைடு இந்த ஓகேவா? நான் பேசுறேன். ஓகே, ஒரு கவுண்டவுனோட நம்மளோட மரியாதையின் இரவு கொண்டாட்டத்தை நம்ம துவங்குவோம். அடடா, சவுண்டே இல்ல. யாருமே சாம்பலையா? நம்மளோட அடுத்த நிகழ்வை தொடங்க இருக்கிறோம். அன்னையின் அரவணைப்பில் நிகழ்வை தொடங்க இறைவனுக்கு பாடல் ஏம்மா அன்னையின் அரவணைப்பில் இந்நிகழ்வை தொடங்க இறைவணக்க பாடல் பாட வருகின்றனர் எம் ஆங்கில வழி குழுவினர். Here comes our English choir to instill in our spirit and love and devotion through the Marian song. Since
was really a feast to our ears. And now, we welcome our beloved parish priest, Reverend Father Arul Raj, to address the gathering. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த மரியன்னையின் இரவு நிகழ்வை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நமது பங்கில் உள்ள பங்கு பெறவை துணைத் தலைவர் வில்ல அமெரிக்காவில் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் பேசி எப்படி நிகழ்வுகள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று கேட்கிறார். அதனால்தான் நான் இங்கே அவருடைய பெயரையும் குறிப்பிடுகிறேன். நம்முடைய செயலர் அவர்கள் திரு ஆனந்த் அவர்கள் இங்கு இருக்கிறாங்க. நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் இங்கு இருக்கிறாங்க. அருட் சகோதரிகள் ஒரு நிகழ்வை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறாங்க. துணி அருட் சகோதரிகள், இறைமக்கள், அதுபோல அன்பிய பொறுப்பாளர்கள் பலரும் இங்கு இருக்கிறாங்க. அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவர் திரு இருதயம் அவர்கள் இருந்தால் தயவு செய்து முன்னுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மாதாவின் திருப்பெயரால் ஆண்டவர் இயேசுவோடு உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு பலத்த கரவொலி கொடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இரவை நாம் கொண்டாட நமக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக. அன்பார்ந்தவர்களே, 3 வார்த்தை மட்டும். ஒன்று, மாதாவுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான வார்த்தை இந்த ஃபியாத்னா அப்படியே ஆகட்டும். நமது வார்த்தையின்படி நடக்கட்டும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்நாள் முழுவதும். இரண்டாவது வார்த்தை மேக்னிஃபிகா. மேக்னிஃபிகா என்னது? மரியன்னையின் பாடல், போற்றி புகழ்கின்ற புகழ்ச்சி பாடல். மேக்னிஃபிகா புகழ்ச்சி பாடல். ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. இந்த நிகழ்வின் கடைசியில் கூட நாம் அந்த பாடலை பாடி இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே நாம் ஆசீர்வாதத்தோடு செல்ல இருக்கிறோம். மூன்றாவதாக அப்படின்னா எப்ப அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்தாபத் மாத்தர்னு. Have you heard of this word? ஸ்தாபத் மாத்தர். சிலுவை பாதை நேரத்துல ஸ்தலங்களை நம்ம பாடுறீங்களா? சிலுவை மீது இதெல்லாம் ஆங்கிலத்துல நம்ம பாடுறோம். அப்படின்னா வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா துன்பங்களையும் நாம் சகித்துக் கொள்ள, தாங்கிக் கொள்ள, அடுத்து மீட்பு பெறுவதற்காக நான் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 3 வார்த்தை தான் நம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நடைபெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் போற்றுகிறேன். ஸ்தாபத் மாத்தர், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய தயங்க மாட்டேன். இந்த மனமனதியோடு மரியன்னை இரவை கொண்டாட உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். God bless you. Thank you. Hello, check. Thank you, Father. மரியன்னையில் ஒளியில் இயேசுவின் வழியில் ஆடல், பாடல், நாடகம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை கொண்டாட நம் மரியன்னையின் இரவு நிகழ்வை துவங்குவோம். ஜெனி, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கண்ணா. மாதா ஒருத்தவங்களா இல்லை நிறைய பேராக இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க தான். ஆனால் நம்ம ஒவ்வொரு மாதாக்கும் திருவிழா எடுக்கிறோம், ஒவ்வொரு மாதாக்கும் தனியாக கோவில் வச்சுருக்கோம். அப்போ எப்படி ஒருத்தவங்கன்னு நீ சொல்கிற? அண்ணா, மாதா ஒருத்தவங்க தான், ஆனால் வேற வேற இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா மாதாவும் ஒன்றா வச்சு எப்பயாச்சும் நீ பார்த்துருக்கியா? இல்லைண்ணா. அப்படி பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட மறைக்கல்வி பிள்ளைகள் மரியன்னையின் பேரவையாக வரப்போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? Here comes our catechism students for the Marian period. உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி
பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வம் அன்னை. இவர் அன்பிற்கு அகரமாய், அன்பிலே சிகரமாய், அன்பாய் அரவணைத்து தூய ஆவியின் பிரசன்னத்தினால் உருவானது அன்னை மரியின் தாய்மை. இயேசுவின் இறை இயல்பும் மனித இயல்பும் பிரிக்க முடியாத அளவுக்கு மரியாவால் ஒன்றானது. தனது அர்ப்பண வாழ்வின் பணிகளால் மீட்பரான தன் மகனுடன் என்றும் ஒத்துழைக்கின்றார், ஒன்றித்துள்ளார். வாருங்கள், அன்னையின் காட்சிகளின் வழியில் சாட்சியம் பகிர்வோம். Infant Mary. Our Lady of Snow. Our Lady of Victory. Thiru Kalyana Mada. Our Lady of Guadalupe. Our Lady of Assumption. Immaculate Heart of Mary. Our Lady of Fatima. Our Lady of Rosary. Our Lady of Refuge. Our Lady of Good Health. Mary, untired of knots. Our Lady of Voyage. Our Lady of Africa. Our Lady of Madonna. Our Lady of Lourdes. Our Lady of Expectation. Our Lady of Rosa Mystica. Queen of Saints. Our Lady of Mount Carmel. Our Lady of Saleh. ஆம், அன்பு உள்ளங்களே, மரியாவை போல ஒரு நல்ல முன்மாதிரி இன்று தேவை. காட்சிகளை படமாக பார்க்கும் உள்ளங்களுக்கு கருத்துக்கள் புரிவதில்லை. அன்னையை நோக்குவோம், அவரின் பண்புகளை நமதாக்குவோம்.
நமது மறைக்கல்வி மாணவர்கள் மிக சிறப்பாக மாதாவை பல இடங்களிலே காட்சி கொடுத்து மாதாவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல கடவுள் கொடுத்து மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தடிகள் ஜெனி, சொல்லுங்கண்ணா. நீ வந்து ஸ்கிட்டு தனியாக பார்த்துருப்ப, டான்ஸ் தனியாக பார்த்துருப்ப. ஆனால் இது ரெண்டும் சேர்த்து பண்ணி நீ பார்த்துருக்கியா? ஸ்கிட்டும் டான்ஸும் ஒன்றா நம்ம சர்ச்லையா? அப்படி பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா? இருக்கவே இருக்காங்க நம்ம யூத்து. அவங்க வெரைட்டி ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல. ஓ, இப்போ வெரைட்டி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோமா? ஆமாம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஆசியா யூத் ஃபார் தி வெரைட்டி ப்ரோக்ராம். செக். செக் செக். ஹாய்க்கா, என்ன ரொம்ப லேட்டாக வரீங்க? செம்ம டிராஃபிக்டா. வேளாங்கண்ணி மாதா திருவிழான்னு ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் ஜும்மால மாதா திருவிழா மாமி, அதுக்கு என்ன நடக்க போதோ? எதுக்கு இத்தனை திருவிழா? எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? என்னக்கா இப்படி சொல்லிட்ட? மாதா பற்றி உனக்கு இன்னும் சரியா தெரியல. இரு, நான் சொல்கிறேன். டேய் இருடா, உடனே மாதா இங்கே காட்சி கொடுத்தாங்க சொல்லாத. நான் நமக்கு தெரிஞ்ச பைபிள்ல இருந்து தான் சொல்ல போறேன். அதுவும் நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து தான் சொல்ல போறேன். ஓ அப்படியா? சரி சொல்லு, நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். மாதாவோட பிறப்பே ஒரு அதிசயம் தான். ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த ஸ்வெக்கிம் அன்னமாளுக்கு பிறந்த குழந்தை தான் அன்னை மரியாள். இதுல என்னடா இருக்கு? ஆபிரகாம் சாரா அப்புறம் எல்கானா அண்ணாவுக்கு கூட ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்து கடவுள் குழந்தை கொடுத்தாரு. ஆமா, ஆனா அது வரைக்கும் மாதாவும் சாதாரண மனிதராக தான் இருந்தாங்க, ஒரு செய்தி வர வரைக்கும். அது என்ன செய்தி? 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அதுக்கு மரியா முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. அதான் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். கடவுளின் வார்த்தைக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்த அன்னை மரியாள் இறைவனின் திட்டத்திற்கு ஆமேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தந்த அன்னை மரியாள் அர்ப்பணிப்பின் அன்னையாய் விளங்குகின்றார். சரி, அவங்க கடவுளின் திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணிச்சாங்க. அந்த அர்ப்பணிப்பு இப்பவும் இருக்கா? ஏன் இல்ல, நம்ம ஃபாதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே தங்களோட வாழ்க்கைய கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆனா நம்ம குடும்பத்துல யாரையாச்சும் ஃபாதர் ஆகவோ சிஸ்டர் ஆகவோ அனுப்புறோமா? ஏன் நீ கூட எதுக்காச்சும் போனியா என்ன? சரிடா, மாதாவுக்கு நாம அமைதியான முறையில கூட வணக்கம் செலுத்தலாமே, எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? பொறுமையா கேளு, நான் சொன்னது கொஞ்சம் தான், ஃபுல்லா கேட்டுட்டு பேசு. வானதூதரின் மூலம் எலிசபெத் அம்மாள் தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கின்றார் என்பதை அறிந்த அன்னை மரியாள் உடனே சென்று சந்திக்கின்றார். மரியாவின் வாழ்த்தை கேட்டபோது எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. அன்னை மரியாள் எலிசபெத்துடன் 3 மாதங்கள் தங்கிய பிறகு தன் வீடு திரும்பினார். செம்மல,
தானும் பிரெக்னெண்ட்டாக இருந்து எலிசபெத்துக்கும் உதவி செஞ்சாங்கல்ல. ஆமாம், அதனால தான் அவங்கள நம்ம அரவணைப்பின் அண்ணின்னு சொல்கிறோம். நம்ம லைஃப்பை பற்றியே கொஞ்சம் யோசிப்போமே. நாம் ஏழை எளிய மக்களை கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டர்னு ஏதாச்சும் ஸ்பெஷல் டே அப்போ தான் போய் பார்க்குறோம். மற்ற நேரத்தில் அவங்கள போய் சந்திக்கிறோமா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. நாம் ஏன் மாதா வழியாக ப்ரேயர் பண்ணுறோம்? அப்படி ப்ரேயர் பண்ணுறதுனால என்னதான் நடக்குது? என்ன நடக்குதா? இப்போ சொல்கிறேன் கேளு. கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் சீடர்களும் இயேசுவின் தாய் அன்னை மரியாளும் அழைப்பு பெற்றிருந்தனர். திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். பணியாளர்கள் தொட்டிலில் தண்ணீர் நிரப்பினார்கள். இயேசு அத்தண்ணீரை ஆசீர்வதித்தார். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. இதுவே இயேசு செய்த முதல் அற்புதம். இவ்வற்புதம் மூலம் அன்னை மரியாள் பரிந்துரையின் அன்னையாக திகழ்கின்றார். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? நம்மள எத்தனை பேர் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம்? ஏய், நான் பண்ணுறேன்டா. எங்கள் அப்பா, அம்மா, மாமா, மாமி, தாத்தா, சித்தப்பா. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. மற்றவங்க மீன்ஸ் உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கணும். இப்போ யோசிங்க. அப்போ அன்னை மரியாளின் பரிந்துரையினால தான் கானாவூர்ல அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்ற. ஆமாம். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. மரியனையை பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, ஆனால் பைபிளில் ஜீசஸ் அவர் தாயும் சகோதரம் பற்றி சொல்லியிருப்பாரே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. நீ எதை பற்றி கேட்குற? ஓ, அதுவா? இயேசு மக்கள் கூட்டத்தோடு பேசி கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தாய் யார்? என் சகோதரர்கள் யார்? என் தாயும் சகோதரர்களும் இவர்களே. பாத்தியா, என் தாய் யாருன்னு கேட்டாரு பாத்தியா? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் குறுக்கால பேசிட்டு இருக்கா. அடுத்த வசனத்தை கவனிமா. விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர். ஆமா, அது என்ன தந்தையின் திருவுளம்? அது எப்படி மாதா நிறைவேற்றினாங்க? சொல்றேம்மா, உன்னோட ஆர்வத்தை கண்டு நான் வியக்கிறேன். கடவுளோட திருவுளம்னா அவரோட திட்டம். உனக்கு ஃபஸ்ட்டு சொன்னனே, அர்ப்பணித்த அன்னைய கடவுளுக்கு ஆமேன்னு சொல்லி அவங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க. இப்போ புரியுதா ஏசு அவங்க அம்மாவை பற்றி தான் சொல்கிறாருன்னு? அது ஓகேப்பா. இப்போ கடவுளின் திருவுளத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம கையில் தான் இருக்கே பைபிள்னு மீட்பின் புத்தகம், அதில் தான். அப்பா, அன்னை மரியாள் பற்றி இவ்வளோ இருக்கா? சரி, எனக்கு இன்னொரு டவுட்டுடா. உன் டவுட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? கேளு. அன்னை மரியாள் இவ்வளோ காரியங்கள் செஞ்சாங்க, ஆனால் ஏன் நம்ம அவங்கள அம்மானு கூப்பிடுறோம்? அவங்க இயேசுவுக்கு தானே அம்மா. நம்ம எல்லாரும் ஏன் அம்மானு கூப்பிடுறோம்? அதுவா, அதையும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தம் அன்பு சீடரும் நின்று கொண்டிருந்தனர். அம்மா, இவரே உன் மகன், இவரே உன் தாய். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அந்நேரம் முதல் நம் அனைவருக்கும் அன்னையாக திகழ்கின்றாள் அன்னை மரியாள். எப்போ இயேசு சிலுவையில் தம் சீடர் மூலமாக நம்ம எல்லாரையும் அவங்க அன்னைக்கு பிள்ளையாக தந்தாரோ, அன்னிலிருந்து அன்னை மரியா நம்ம மேலே அன்பை அள்ளி கொடுக்குறாங்க. நாமளும் மற்றவங்க மீது எப்படி எதுக்காக அன்பு செய்கிறோன்னு கொஞ்சம் யோசிப்போமே. அப்பா, இவ்வளோ விஷயம் இருக்குடா மாதாமாவை பற்றி. இவங்களுக்கு தான் நம்ம திருவிழா எடுக்கணும். மாதாமா எப்படி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் அன்பு செஞ்சு எல்லாருக்கும் அம்மாவாக இருக்காங்களோ, நாமும் அவங்க வழியில் நடந்து அன்னையின் பிள்ளைகளாக அவங்க திருவிழாவை கொண்டாடலாம். வாடா போகலாம். அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே வேளாங்கண்ணி தாயே.
சூரியன் போல் உன்னை பார்த்தாலே பக்தி வரும் அருள் மரியே. உன்னை போல தாய் எனக்கு யாரும் இல்ல வந்தோம், கண்ணை போல காத்திடவே உன்னை வேண்டி நின்னோம். அம்மா உன்னை போல தாய் எனக்கு யாரும் இல்ல வந்தோம், கண்ணை போல காத்திடவே உன்னை வேண்டி நின்னோம். பூவை போல வாசம் தாய போல நேசம் ஊரே உன்னை பேசும் தாய் மரியே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே வேளாங்கண்ணி தாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே வேளாங்கண்ணி தாயே. ஹலோ செக். அம்மா செக் செக். ஹலோ செக். அம்மா அம்மா அம்மான்னு வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க நம்ம யூத்து. நான் சொன்னேன்ல வெரைட்டி யார் பண்ணுவாங்கன்னு கேட்டல, எப்படி கலக்கிட்டாங்களா? சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப இப்போ நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போய்க்கலாம். மரியன்னை வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல காட்சி கொடுத்துருப்பாங்க. அந்த காட்சிகளை காணொளி மூலமா இப்போ நம்ம பார்க்கலாம். நம் தாய் அன்னை மரியாள் பல பரிமாணங்களில் உலகம் முழுவதும் பல இடங்களில் காட்சியளித்து அவனுடைய மீட்பை கண்டெடுக்க நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் ஒரு சில தாய் மரியாள் உலகம் முழுவதும் பல இடங்களில் காட்சி கொடுத்த தாயில் ஒரு சில தாயை நாம் இந்த காணொலி வழியாக நாங்கள் வெளிக்க இருக்கிறோம். ஆரோக்கியத்தால் 14ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் முதல் அற்புதமாக பால் கொடுத்தது. இரண்டாவது அற்புதமாக ஊனமற்ற சிறுமி, அதிலிருந்து மெக்சிகோ 1539 புனித ஜுவான் தியோகோ என்பவர்களுக்கு 4 முறை காட்சியளித்து தனது கோவில் எழுப்பும்படி சொன்னார். சிகுவாவின் லித்தேனியாவின் பிஷப் 1608ஆம் ஆண்டு ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு காட்சியளித்து மேலும் போரில் இடிக்கப்பட்ட கோவிலை மீண்டும் கட்டி எழுப்பி தொலைந்து போன கோவில் சொத்து பத்திரங்களையும் கிடைக்க செய்தார். பாவிகளின் புகலிடம் 1664 முதல் 1718ஆம் நூற்றாண்டில் தோற்றுவித்து தேவதாய் பெனிட்டோ என்னும் 17 வயது இளம்பெண்ணுக்கு காட்சியளித்தார். புதிய ஜபக்கூடம் கட்டவும் பாவிகளுக்கு மனம் திரும்பவும் இடமாக இருக்கும் என்று அறிவித்தார்.
கொட்டும் மழையில் அன்னை மரியாதையும் சூசையப்பனையும் திருமுருகையோனையும் மக்கள் 25 பேருக்கு ஆலயத்திற்கு பகுதியில் காட்சியளித்தனர். இத்திருக்கோவிலின் திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சிறப்பிக்கப்படுகிறது. போர்னே மாதா, பிரான்ஸ் 17 ஜனவரி 1871ஆம் ஆண்டில். ஆனால் என் குழந்தைகளை பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் சரியான நேரத்தில் கேட்பார். என் மகன் தன்னை தொட அனுமதிக்கிறார். பெண்மேன் கிராமத்தில் சிறு பிள்ளைகளுக்கு காட்சியளித்து பிராங்கோ பிறவியல் போரை நிறுத்தினார். ஃபாத்திமா போர்ச்சுகீஸ் 13ஆம் நாள் மே மாதம் 1917ஆம் ஆண்டு லூசியா, பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தா என்ற 3 சிறு பிள்ளைகளுக்கு 6 முறை காட்சியளித்தார். ஜெபமாலையை ஜெபியுங்கள். Puring Mother, Belgium, Virgin of Golden Heart. நவம்பர் மாதம் 1932 முதல் ஜனவரி மாதம் 1933 4 சிறு குழந்தைகளுக்கு காட்சியளித்தார். தனக்கு ஜபக்கூடம் ஒன்று கட்ட சொன்னார். நானே அவரும் என்றென்றும் செவியும். செய்தோம் மாதா, எகிப்து, அவர் லேடி ஆஃப் லைட். 2ஆம் நாள் ஏப்ரல் மாதம் 1968 2 இஸ்லாமிய ஆட்களுக்கு காட்சியளித்தார். அதைத் தொடர்ந்து பலமுறை பல ஆட்களுக்கு ஆலயத்தில் மேல் ஒரு நிற்பது போல் காட்சியளித்தார். சிறப்பம்சம் ஒளியின் மாதா. ஆகிதா மாதா, ஜப்பான் 20ஆம் நூற்றாண்டில் 1973ஆம் ஆண்டில் ஆக்னஸ் என்னும் தன் சகோதரிக்கு 3 முறை காட்சியளித்தார்கள். மனத்தால் ஆன மாதா சுரூபம் பிரகாசமானது. இயேசுவின் 5 திருக்காயங்களை சுரூபத்திலிருந்து மேலும் அச்சகோதரிகளின் காது கேட்கும் திறனை மீண்டும் கிடைக்க செய்தார். ஆண்டவரை நாம் எவ்வாறு காயப்படுத்துகிறோம் என்பதையும் அச்சகோதரிக்கு கூறினார். மிக அழகாக காணொளியை தயாரித்தவர்களுக்கு நன்றி. Thank you so much. Next, we welcome our assistant parish priest, Reverend Father Joshua, to take lead for the quiz. அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், மரியே மரியே மரியே. ஓகே, ஒரு சில கேள்விகள் மாதாவை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள. ஒரு சில கேள்விகள் அப்படின்னா நான் பெரிய லிஸ்ட் ஒன்றும் கிடையாது. நாம இந்த நிகழ்ச்சியில எந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக பங்கெடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் நமது கேள்விகளுக்கு பதில் கூற முடியும். முதல் கேள்வி, யார் வேண்டுமானாலும் பதில் கூறலாம். இந்த கேள்வி தெரிஞ்சதுன்னா, பதில் தெரிஞ்சதுன்னா உங்க கைகளை உயர்த்துங்க, நாங்க வாய்ப்பு கொடுப்போம். சரிங்களா? முதல் கேள்வி, நமது அருட்தந்தை எம் அருள்ராஜ், நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் வரவேற்புரை வழங்கும் போது 3 வார்த்தைகளை கூறினார். அந்த 3 வார்த்தைகள் தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்க. நமது
அருள்ராஜ் அவர்கள் 3 வார்த்தைகளை நமக்கு கூறினார் வரவேற்புரையில். அந்த வார்த்தைகளை தெரிந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பரிசு காத்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆல்மேதா அருமை அங்கிள் அவர்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட். ஆன்ல இருக்காங்க. பியாஸ் பியா மேக்னிஃபிகா சாபத் மாதத். பலத்த ஒரு கரவலை கொடுத்து பலத்த ஒரு கரவலை கொடுப்போம். இதற்கான பரிசினை வழங்க அருட்பணி பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெரி குட். அடுத்த கேள்வி, இது யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். ஆனா நம்ம கோவில்ல மாதாவை பற்றி அதிகமாக தெரிந்திருந்தால் இந்த கேள்விக்கு பதில் கூறலாம். நமது ஆலய நுழைவாயிலுக்கு பக்கத்திலே மாதா மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்திலே மாதாக்கள் 4 சுரூபங்கள் இருக்கிறது. உள்ளே ஒரு சுரூபம் இருக்கிறது. அந்த மாதாவின் பெயர்களை தெரிந்தால் கைகளை உயர்த்தவும். நமது கோவிலில் நுழைவாயிலுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. கை உயர்த்துங்க பாப்போம். வாங்கம்மா பின்னாடி. கர்ப்பவதி மாதா, முடிச்சி மாதா. இல்லம்மா, அந்த இதுல நமது கோவில இங்க முன்னாடிமா. இருங்க மைக் வாங்க. இல்லம்மா, நடக்க முடியாத சிறுவனுக்கு காட்சி. இல்லம்மா, அந்த மாதாவுக்கு ஒரு பேர் இருக்கு. நன்றி, தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். அருமை அம்மா. ஃபாத்திமா மாதா, குவாதலுக் மாதா, சலேத் மாதா, ஆரோக்கிய மாதா, லூர்து மாதா. பலத்த கரவலை கொடுத்து நமது அன்பு அம்மா அவர்களை வாழ்த்துவோம். வெரி குட்மா. நமது அன்பு பங்கு தந்தையிடமிருந்து ஒரு பரிசினை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வெரி குட். பலத்த ஒரு கரவலை கொடுத்து நமது அன்பு அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். சரி, இப்போ 2 கொஸ்டின் போதும். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளில் பங்கேற்போம். நேரம் வரும்போது நானும் வருகிறேன். நன்றி. ஓவர் டு விஎம்சி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபாதர். மக்களே, நம்மளோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூத் ஃபுட் கோர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற நேரம் போயிட்டு அங்கே அவங்க வச்சிருக்க அந்த ஃபுட்ஸை வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக மரியன்னையை பற்றி போற்றி புகழ நம்முடைய ஓவர்கம் இன் கிரைஸ்ட் வருகிறார்கள். Here comes our overcomers in Christ to praise our mother with the instrumental music.
அனைவரும் பலத்த கரவொலி கொடுத்து நமது பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். எஸ், ஓகே. மீண்டும் வந்துட்ட உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை கேட்பதற்கு. அப்பாடா, இப்போ எதை கேட்க போறாரு ஃபாதர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத வச்சு தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். சரி, எத்தனை பேர் நம்ம கோவிலில் வச்ச அந்த பேனர்களை பார்த்தீங்க? பேனர் நம்ம கோவிலில் வச்சோமா? வெரி குட், அருமையாக பேனர்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து தான் ஒரு கேள்வி. நமது மரியன்னை இரவு பேனர் அந்த கேட்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறோம். அந்த கேட்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிற பேனர்ல கடைசி 2 வரிகள் இப்படி தான் முடியும். அந்த 2 வரிகள் தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி பதில் சொல்லலாம். நமது மரியன்னைக்காக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நாம ஒரு பேனர் வச்சோம். அந்த பேனர்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பேனரோட கடைசி 2 வரிகள் இப்படி தான் முடியும். தெரிந்தவர்கள் அந்த 2 வரிகளை தெரிந்தவர்கள் கரங்களை ஒசத்தலாம். இல்லைன்னா அந்த பரிசு பொருள் கம்பெனிக்கு சொந்தமாகிடும். சரிங்களா? கரங்களை உயர்த்தி பதில் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பேனர் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி கேட்டுக்குள்ள வரும்போது அங்க ரொம்ப நாளா இருந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாறின பேனர் தான் மரியன்னை பேனர். ஞாபகம் இருக்கா? தெரியவில்லையா? சரி, அந்த பதிலை நான் கூறிவிடுகிறேன். அன்னையை அறிய அன்பு செய்ய வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இதுதான் அந்த 2 வரிகள். சரி, அதனால கம்பெனிக்கு நான் கை தட்டிக்கிறேன். தாமதமின்றி அடுத்த கேள்விக்கு நாம செல்லுவோம். இதே மாதிரி பேனர் சம்பந்தப்பட்டது தான் இந்த கேள்வியும். இந்த பேனரை நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க. வெளியில போகும்போது பேனரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேனர்ல கொடுக்கப்பட்டது தான் மரியன்னையின் அந்த டாக்மாஸ், மறை உண்மைகள். 4 மரியன்னையின் மறை உண்மைகளை அந்த பேனர்ல நாங்க போட்டு இருக்கிறோம். அந்த 4 மேரியன் டாக்மாஸ் என்ன? What are the 4 Marian dogmas displayed in the banners? ஆல்ரெடி நமது அருமையான ஆல்மேடா சகோதரவங்க நமக்கு பதில் கூற தயாராகிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு மற்றவர்களுக்கு, தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்துவோம். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. அந்த பேனர்ல இருக்கிற 4 மேரியன் டாக்மாஸ் என்ன? ஓகே, வாங்க 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 சொல்லுங்க. ஹலோ, அன்னை மரியா. வாங்க வாங்க மேல வாங்க. வாங்கம்மா வாங்க மேல வாங்க. வாங்க வாங்க அவங்க மேல வர சொல்லுங்க. நம்ம இந்த மைக் கொடுத்துருவோம். பேர் சொன்னா கூட போதும். எஸ், இந்த சென்டென்ஸ்லாம் வேணாம். வாங்க வாங்க வாங்க. மாதாவுடைய திருவிழாக்களே அதை குறிக்கும். அன்னை மரியாள் இறைவனின் தாய், என்றும் கன்னிகை. அப்புறம் விண்ணேற்றம் அடைந்த மரியாள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். வெரி குட். பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். அம்மா வாங்க, முன்னாடி வந்துருங்கம்மா, முன்னாடி வந்துருங்க. அவங்களுக்கு ஒரு வெரி குட். நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அருமை அம்மா அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க அன்போடு அழைக்கின்றோம். பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நமது அன்பு அம்மா அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். காட் பிளஸ் யூ. சரி, மீண்டுமாக நிகழ்ச்சிகளை நாம் தொடர்வோம். மீண்டும் விடை பெற்றுக் கொள்கிறேன். டாடா. தேங்க்யூ ஃபாதர். ஜெனி, மாதானாலே உனக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? மாதானாலே ஜெபமாலை தான் ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி நிறைய அருள் அடையாளங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் எதாவது சொல்ல போகிறீங்களா என்ன? நான்லாம் சொல்லலை. மாதாவின் வழியில் விண்ணகம் செல்ல மரியன்னை கொடுத்த ஆயுதங்களை பற்றி கூற வருகின்றனர் நம் மரியாயின் சேனையின் குழுவினர்.
முன்னாடி போங்க. இன்னும் சாண்டி, நீ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அன்னை தந்த ஜெபமாலை. 1214ஆம் ஆண்டில் தான் ஜெபமாலையை இன்று நாம் கொண்டிருக்கும் வடிவத்திலும் முறைப்படியும் தாயாகிய திருச்சபை பெற்றுக்கொண்டது. ஆல்பிஜென்சியர் மனம் திரும்புவதற்காக அச்சிஸ்டர் சாமிநாதர் லூத்தோஸ் பட்டணத்தின் அருகே உள்ள ஒரு காட்டுக்கு போய் 3 நாள் கடுமையான தவம் மேற்கொள்கிறார். அப்பொழுது அவர் தன்னை சாட்டையால் அடித்துக்கொண்டு மயக்கமுற்று விழுந்த பொழுது மரியன்னை 3 வானதூதர்களோடு காட்சி கொடுத்து ஜெபமாலையை அவர் கையில் கொடுத்து இதை போய் பிரசங்கம் செய் என்று சொன்னவுடன் அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது ஆல்பிஜென்சியர் யாவரும் மனம் மாறுகிறார்கள். ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு அன்னை 15 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். உடல் நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் தீய ஆவியிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். ஜெபமாலையை தினமும் பக்தியோடு ஜெபிக்கும் பொழுது அநேக நன்மைகள் கிடைக்கும். இன்று பல்வேறு போதனைகளால் கவரப்பட்டு திருச்சபையை விட்டு விலகி போன மக்களுக்காகவும் திருச்சபையில் இருந்து கொண்டே மாதாவை மறுதலிக்கும் மக்களுக்காகவும் அவளுடைய மன மாற்றத்திற்காகவும் ஜெபமாலை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து பக்தியோடு ஜெபித்து வெற்றி காணுவோம். ஆமீன். அற்புத பதக்கம். பிரான்ஸ் நாட்டில் பிறநண்பின் புதல்வியர் துறவர சபையில் அருட்சகோதரி கேத்ரின் லபோரே. இவர் 9 வயதில் இருந்தே மரியன்னையை தன் அன்னையாக கொண்டு வாழ்ந்து வந்தார். இவருக்கு தான் அன்னை மரியா 1830 வருடம் முதல் 1831 வருடம் வரை 6 முறை காட்சி கொடுத்தார். 1830 நவம்பர் 27ஆம் தேதி புனித கத்ரீன் லபோரேக்கு அன்னை மரியா காட்சி அளித்தார். அப்போது மரியன்னை உலக உருண்டை மேல் நின்று கொண்டிருந்தார். அவரது கரங்களில் இருந்து ஒளி கதிர்கள் வெளிவந்தன. மரியன்னையை சுற்றி முட்டை வடிவில் தோன்றிய ஒளி வட்டத்தில், ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாவே, உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தைகள் காணப்பட்டன. காட்சி பின்பக்கம் திரும்பியது. அதில் சிலுவை அடையாளமும் அதன் கீழ் மாதாவை குறிக்கும் எம் என்ற எழுத்தும் காணப்பட்டன. அதன் அடியில் இயேசுவின் திவ்ய இருதயமும் மரியன்னையின் மாசற்ற இருதயமும் காணப்பட்டன. அவற்றை சுற்றி விண்மீன்களும் காணப்பட்டன. அந்த காட்சி முடிந்ததும் மரியன்னை கத்ரீனிடம் காட்சியில் கண்டது போன்ற ஒரு பதக்கத்தை கழுத்தில் அணியும் வகையில் தயார் செய்ய சொன்னார். மேலும் இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து கொள்பவர்கள் இயேசுவுக்கு ஏற்றவர்களாக வாழ்வார்கள் என்றும் பாவ வாழ்வில் இருந்து விலகுவார்கள் என்றும் மரியன்னை அறிவித்தார். கார்மேல் மாதா தந்த அற்புத உத்திரியம். புனித சைமன் ஸ்டாக் என்பவர் 1245ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் உள்ள கார்மேல் சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மாதாவின் பேரில் மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தார். 1251ஆம் ஆண்டில் கார்மேல் துறவு சபை இடையூறுகளுக்கு உள்ளானது. அச்சமயத்தில் சைமன் தனது சபைக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட சலுகையை வழங்குமாறு அன்னை மரியிடம் உருக்கமாக ஜெபித்தார். அந்த நல்ல துறவியின் ஜெபத்தை கேட்ட அன்னை மரியாள் 1251ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் ஒரு கருத்த ஆரஞ்சு வண்ண உத்திரியத்தை ஒரு கையில் ஏந்திய வண்ணம் அவருக்கு காட்சி கொடுத்து சொன்னார், என் அருமை மகனே, இந்த உத்திரியம் உங்கள் சபைக்கு உரியது. நான் உங்களுக்கு வழங்கும் சிறப்பு சலுகையின் அடையாளம் இது. இதனை உனக்காகவும் கார்மேல் மலை சிறாருக்காகவும் நான் பெற்றது. இதை அணிந்து கொண்டு இறப்பவர்கள் நித்திய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். இது மீட்பின் சிறப்பு அடையாளம், ஆபத்தில் காக்கும் கேடயம், அமைதி மற்றும் பாதுகாப்புக்கென சிறப்பாக வழங்கப்படும் உறுதி. உத்திரியம் அணிவோம். கத்தோலிக்கர்களிடையே
உத்திரியம் அணியும் பக்தி மிக குறைந்து கொண்டு வருகிறது. அன்பார்ந்த கத்தோலிக்க மக்களே, உடனடியாக உத்திரியத்தை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். முதல் முறை அணியும் பொழுது ஒரு குருவானர் தான் அதற்குரிய விசேஷ ஜபத்தை சொல்லி அணிவிக்க வேண்டும். உத்திரியத்தை பக்தியுடன் அணிந்திருப்பதாலேயே அநேக மனம் திரும்புதல்கள் புதுமைகள் நடந்துள்ளன. உத்திரியம் ஒரு மாபெரும் மனம் திரும்பும் கருவியாக உள்ளது. மரியாயின் கொடைகளில் பச்சை உத்தரியம். 1830 சகோதரி லபூரே கத்ரினாமாலுக்கு அற்புத பதக்கம் கொடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேவத்தாய் தன் மாசற்ற இருதயத்தின் பச்சை உத்தரியத்தை அருட்சகோதரி ஜஸ்கின் புஸ்குபேவரிடம் ஒப்படைத்தார்கள். இது ஒரு குருவானவரால் மந்தரிக்கப்பட்டு கழுத்திலோ உடைகளிலோ படுக்கையிலோ அல்லது சாதாரணமாக அறையிலோ கூட வைத்து கொள்ளலாம். 1870 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த உத்தரியத்தை தயாரிக்கவும் விநியோகம் செய்யவும் அதிகாரம் அளித்தார். இதில் ஒரு ஜெபம் உண்டு. இந்த உத்தரியத்தை கையில் பிடித்து, மரியாயின் மாசற்ற இருதயமே, இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று பக்தியோடு ஜெபிக்கும்போது பாவிகள் மனம் மாற்றம் அடைவார்கள். பல்வேறு நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். மரியே வாழ்க. மரியனை பற்றி அழகாக நம்மளுக்கு சிந்தனை அளித்த மரியாயின் சேனை குழுவினர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக நம்முடைய மரியன்னையை பாடி புகழ வருகின்றனர் நம்முடைய தமிழ் பாடகர் குழுவினர். தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. இந்த தாயும் போற்று முந்தன் பாதம் பணிந்திடுமே அம்மா. மாண்புயரேழு தூண்களுமா மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய் ஞானம் நிறை கன்னிகையே.
மொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. தலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. தேனிசை பாவால் தாயுனை பாட தேவித்தா உணவாமே. தேனிசை பாவால் தாயுனை பாட தேவித்தா உணவாமே. மாதிரியே ஒளி தாரகையே மாதிரியே ஒளி தாரகையே மாதரசியே மன ஒளி தாராய் மாசகல செய்வாய். கலங்கரை தீபமே கலங்கரை தாரகையே துளங்கிடும் மணியை கலங்குவோர் கதியை காத்திடுவாய் தாயே. அரசி தாயே பஞ்சாட்டை தயவாய் கேளும் ஈரோரின்றமை கல்லாமல் ஏக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாதையமை பாரும். அன்னைக்கு காலம் குறிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு காலம் குறிப்போம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. அருமையாக பாடல்களை பாடினார்கள். பலத்த ஒரு கரோலை கொடுப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த நிகழ்வின் இறுதியிலே நாம் மெழுகு திரிகளை ஏந்தியவர்களாக அன்னைக்கு ஒரு பாடல் பாடி நமது செபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்னைக்கு தெரிவிக்க இருக்கின்றோம். இறுதி வரை பங்கேற்று இல்லம் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நான் நிகழ்வுகளிலே பங்கெடுப்போம். மிக அழகாக பாடல்களை பாடி நம்முடைய மரியன்னையை புகழ்ந்த நம்முடைய தமிழ் பாடக குழுவினர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாதாவின் வழியில் புரட்சி பெண்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்க வருகின்றனர் நம் க்ளூனி அருட்சகோதரிகள். ஹலோ அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வின் இறுதியிலே எல்லோருக்கும் ஸ்காப்புலரும் மெடலும் கொடுப்பார்கள். வந்திருக்கின்ற அனைவருக்கும் சாக்லேட்டோ கேக்கோ அது மாதிரி கிடையாது, சாப்பிடுற பொருள் அல்ல, மாறாக பயன்படுத்தக்கூடிய பாலாக்கி. ஆகவே இறுதி வரை நாம் இந்த நிகழ்ச்சியில் இருந்து இன்னும் 2 நிகழ்வுகள் இருக்கின்றன. கண்டு கழித்து மாதாவை பற்றி தெரிந்து கொண்டு நாம் உத்திரியமும் மெடலும் பெற்று செல்வோம்.
பாதச்சுவட்டில் இன்றைய புரட்சி பெண்கள். இன்றைய புரட்சி பெண்கள். இறை விருப்பத்திற்கு தன்னை ஒப்படைத்த மரியா, வார்த்தையானவர் மனு உடல் ஏற்பதற்கு தேவையான உடலை கொடுத்தார். வார்த்தையையே தம் கருவில் சுமந்தார். ஆகட்டும் என்ற நாளிலிருந்து கிறிஸ்துவின் பிறந்த நாள் வரை மரியின் உடலும் மாபெரும் கிறிஸ்துவின் உடலும் ஈருயிர் ஓருடலாய் இருந்தன. இதனால் உலகிற்கு மீட்பு உண்டாயிற்று. அவர் வாழ்ந்த காலத்தில் காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை உலகின் மீட்புக்காக மரியாள் என்னும் கன்னியிடம் பிறந்தவராக அனுப்பினார். இறை அழைத்தல் கபிரியேல் தூதர் மூலம் வந்தபோது, நீர் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாய், இயேசு என்று பெயரிடுவார். இந்த அழைப்பு கன்னியாய் இருந்த மரியாவுக்கு அதிர்ச்சியும் அச்சத்தையும் கொடுத்தது. ஆயினும் இறை சித்தம் என்று அறிந்தவுடன், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று தன்னையே தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். நம் மீட்பரையும் ஈண்டெடுத்து கொடுத்தார்கள். இன்றும் அன்னை மரியாவை போன்ற புரட்சி பெண்கள் நம் மத்தியில் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக ராணி மரியா ஏழை மக்களுக்கு ஆதரவாக குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு கல்வி திட்டங்களை ஏற்பாடு செய்தார். அவர்களுடைய உரிமைகள் மற்றும் கடமைகளையும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் உணரும்படி செய்து ஏழைகளின் உள்ளங்களை சுறுசுறுப்பாக்கினார். துன்பப்படுகிறவர்களின் துன்பப்படும் கிறிஸ்துவின் முகத்தை தரிசிக்க இரத்தம் சிந்தும் வரையிலும் அவர்களை நேசித்தார். ஆன்மாவை அல்ல, உடலை மட்டுமே அழிக்கும் மரணத்திற்கு பயப்பட தேவையில்லை என்ற சிந்தனையுடன் தியாக வாழ்வு வாழ்ந்த முத்தி பேறு பெற்ற ராணி மரியாள் 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் உடலில் 14க்கும் மேற்பட்ட பெரிய காயங்களாலும் 40க்கும் மேற்பட்ட சிறிய காயங்களாலும் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். கொல்கத்தா நகரத்தில் ஆதரவற்றோர் இல்லம். அங்குள்ள நோயாளிகளுக்காக சேவை செய்வதற்காகவே கொல்கத்தா சென்று நன்கொடை பெறுவது அவர்களின் வழக்கம். அப்படி நன்கொடை வசூல் செய்வதற்காகவே ஒரு வயதான பெண்மணி வீதி வீதியாக இறங்குகிறாள். கடைசியாக ஒரு கடைக்காரரிடம் தங்கள் இல்லத்தின் பெயரை சொல்லி அங்குள்ள தொழுநோயாளிகளுக்காக நன்கொடை வாங்க கையை நீட்ட அந்த கடைக்காரர் காரி அவர் கைகளில் உமிழ்ந்து விடுகிறார். அதை கைகளில் வாங்கிய அந்த பெண்மணி, இந்த எச்சியால் நீங்க கொடுத்த நன்கொடை எனக்கு போதும், ஆனால் எங்கள் இல்லத்தில் தொழுநோயாளிகளுக்கு வேறு ஏதாவது தர முடியுமா என்று கேட்டவுடன் காரி உமிழ்ந்த அந்த மனம் கூனி குறுகி போய் அந்த இல்லத்துக்கு தன்னாலான உதவியை செய்து அந்த பெண்மணியை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். அவர்தான் அன்னை தெரசா. இறை சித்தமே என் வாழ்வின் லட்சியம் என்ற உயரிய நோக்கத்தோடு இறை பணிக்கு தன்னை அர்ப்பணித்த புனித ஆன்மரி ஷாவுகி க்ளூனி அருட்சகோதரிகளின் சபையை நிறுவினார்கள். அவர்கள் தோன்றிய காலகட்டம் பிரெஞ்சு புரட்சியால் மக்கள் எண்ணற்ற துன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த காலம். 1790இல் பயங்கரமான வேத கலாபனை தொடங்கியது. குருக்கள் தங்கள் பங்குகளிலிருந்து விரட்டப்பட்டனர். தேவாலயங்கள் மூடப்பட்டன. எல்லா சமய வழிபாடுகளும் தடை செய்யப்பட்டன. தைரியமும் புத்தி கூர்மையும் கொண்ட ஆன்மரி அவரின் முழு முயற்சியினாலேயே துன்புறுத்தப்பட்ட குருக்கள் பல முறைகளில் இரகசியமாக திருப்பலி நிறைவேற்ற முடிந்தது. தனது உயிரையே பணயம் வைத்து அடிக்கடி மரணப்படுக்கையில் இருந்தவர்களிடம் அக்குருக்களை அழைத்து சென்று இறுதி அவஸ்தைக்கு உதவி செய்தாள். ஆபத்தையும் பொருட்படுத்தாமல்
அவளுக்கே உரிய துணிவுடன் அங்கிருந்த கோவிலுக்கு விரைந்தோடி பூசை உடுப்புகளையும் திவ்ய நற்கருணை பாத்திரங்களையும் காப்பாற்றினாள். அவளுக்கு 16 வயது நிரம்பிய போது தடை செய்யப்பட்ட பல குருக்கள் தங்கள் ஆன்ம கடமைகளை நிறைவேற்றவும் சொந்த பாதுகாப்பிற்கும் அவளது உதவியே நாடினர். அந்த இளம் வயதிலேயே அவ்வளவு துணிவும் திறமையும் கொண்டிருந்தார். மிகவும் அடிமைகளாக துன்புறுத்தப்பட்ட கருப்பின மக்களை கண்டு துன்புறுத்தப்பட்ட தலைவனிடமிருந்து அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு விடுதலை வாழ்வையும் கொடுத்தார்கள். இன்று யாம் அவரின் அடிச்சுவற்றில் கல்வி பணி, மருத்துவ பணி, நற்செய்தி பணி, சமூக நலப்பணி இவை மூலம் முழு மனித விடுதலைக்காக இயேசுவின் மீட்பு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவை போன்று எம் சபை தலைவியும் தாழ்ச்சி என்னும் கருவியை தனதாக்கி கொண்டு மக்களின் உள்ளங்களில் சுடர்விட்டதால் அவருடைய இதயமானது இன்றும் அழியாமல் மக்களுக்காக துடித்து கொண்டிருக்கிறது. இன்று நாமும் அன்னை மரியின் வழியில் நடப்போம், புரட்சி பெண்களாக மாறுவோம் புனிதத்தை நோக்கி. அன்பிற்குரியவர்களே, மீண்டும் வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு சிறிய கேள்வி. அருமையாக எல்லாருமே அப்படியே ஆழமா தியானிச்சு சிந்திச்சுட்டு இருந்தோம் நமது அருட்சகோதரிகளின் மரியாதை வழியில் புரட்சி பெண்களை பற்றி. கேள்வி ரொம்ப எளியது. மரியன்னை வழியிலே புரட்சி செய்த அந்த புரட்சி பெண்களின் பெயர்கள் என்ன? இவர்கள் அருமையாக ஒரு சில புரட்சி பெண்களை பற்றி சொன்னாங்க. அவர்களுடைய பெயர்களை தெரிந்தவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அருமையான அம்மா அங்க பின்னாடி கைகளை உயர்த்திட்டாங்க. வாங்கம்மா, முன்னாடி வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க. ராணி மரியா, கல்கத்தா, செயின்ட் ட்ரீசா கல்கத்தா, அண்ட் மரி ஜாவ்கே. வெரி குட். அருமையாக 3 பெயர்களையும் தெளிவாக சரியாக சொல்லி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நமது உதவி பங்கு தந்தை அருட்பணி கிறிஸ்டி போல் அவர்கள் ஒரு அருமையான பரிசினை வழங்குவார்கள். பலத்த கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வெரி குட் மா, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நாம் நிகழ்வுகளுக்குள்ளே கடந்து செல்லுவோம். மரியன்னை மூலமாக நம்மளுக்கு ஆழமான சிந்தனையை அளித்த எம் க்ளூனி அருட்சகோதரிகளுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக ஃபியூஷன் பாடல் பாடி மரியன்னையை புகழ வழங்குகிறார்கள் நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவினர்.
மிக அழகாக பாடிய நம்முடைய அன்பிய ஒருங்கிணை குழுவினர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஊமை நாடகம் மூலம் மரியன்னையை தியானிக்க வருகின்றனர் நம்முடைய ஓவர் கம்மர்ஸ் இன் கிரைஸ்ட். மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம்.
Mary at the cross. The childhood of our mother. The Annunciation. Finds Jesus in the temple. Mary at the Platorium. Crucify him, crucify him. Barabbas! 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 Mary meets her son.
and sorrow, like a sharp sword, will break your own heart. Mary, in our prayers, remember all these things and thought deeply about them. By her prayer, she accomplished God's will. Let us implore her intercession. Mother Mary, pray for us. ஊமை நாடகம் மூலம் நம்மளுக்கு ஆழமான சிந்தனை அளித்த ஓவர்கம் இன் கிரைஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக we welcome our assistant parish priest, Reverend Father Christy Paul, to deliver us the vote of thanks. Hello. Hello. Primo. பிரியமானவர்களே, கடைசியாக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற நேரத்திற்கு முன்பதாக இப்பொழுது உங்கள் கரங்களில் ஸ்கேப்லர் அப்புறம் மெடல் தருகிறார்கள். அதை தயவுசெய்து நீங்கள் வாங்கி உங்களுடைய இல்லங்களுக்கு பெற்று சென்று ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக இப்போ நன்றி உரை முடித்ததுக்கப்புறம் உங்கள் கரங்களில் இருக்கின்ற மெழுகுத்திரைகளை நீங்கள் பற்ற வைத்துக் கொள்ளலாம். ஓகே. நன்றி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டியது. குறிப்பாக இன்றைய நாளில் நமது இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏன்னா நாளில் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி மழை கொஞ்சம் வந்திருந்ததுனாலும் இன்றைய நாளினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இறைவனுடைய கருணை இந்த நாளை நம்ம அன்னை மரியாளை பற்றி தியானிப்பதற்கு ஒரு சிறந்த நாளாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இறைவனுக்கு நன்றிகள். அடுத்ததாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகள். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்னை மரியாளுக்கு ஒரு மகிமை சேர்க்கணும், மக்களுக்கு பல வித புதிய விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவருடைய முயற்சியின் காரணமாக தான் இன்று நீங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறீங்க. இவர் வழியாக நமது அன்னை மரியாளை நாம் தெரிந்ததற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் நமது பங்கு தந்தை அவர்கள். எனவே நமது கரங்களை தட்டி அவருக்கு நமது வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ டியர் ஃபாதர். அடுத்ததாக இப்போ எல்லாரையும் நம்ம சொல்லி முடிச்சிருவோம். கடைசியாக நம்ம கரங்களை தட்டிக்கொள்ளலாம். நமது பங்கு பேரவை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிய தலைவர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மாணவர்கள், மறைக்கல்விற்காக உதவி செய்கின்ற தன்னார்வ தொண்டர்கள், க்ளூனி அருட்சகோதரிகள், தமிழ் பாடகர் குழுவினர், ஆங்கில பாடகர் குழுவினர், மரியாயின் சேனையினர், வின்சென்டி பால் சபையினர், ரிசன் கிரைஸ்ட் யூத், ஓவர் கமர்ஸ் இன் கிரைஸ்ட் யூத், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரிசன் கிரைஸ்ட் யூத், டெக்னிக்கல் டீம், எலக்ட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒலி அமைத்து தந்தவர்கள், மேடை அலங்காரம் செய்தவர்கள், நமது இருக்கைகளை அமைத்து தந்த அனைத்து தன்னார்வ தொண்டர்கள், இது அனைவருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பிற்கும் உங்களுடைய பங்கேற்பிற்கும் இன்றைய நாளில் இந்த நிமிடம் வரை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து பலத்த கரங்களை தட்டி நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது கரங்களில் இருக்கின்ற மெழுகு திரிகளை எடுத்து இந்த தீப்பொறியானது தரப்படும், அப்படியே எல்லாரும் பற்ற வச்சுக்கோங்க. இறுதியாக அன்னை மரியாளுக்கு ஒரு நன்றி பாடல் பாடிவிட்டு நாம் அனைவரும் இன்முகத்துடன் கலைந்து செல்ல இருக்கிறோம். அனைவரும் மெழுகு திரிகளை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, நமது உதவி பங்கு தந்தையர் அருட்தந்தை கிறிஸ்டி பால் அவர்களுக்கும் அருட்தந்தை ஜோஷுவா அவர்களுக்கும் ஒரு பலத்த கரவொலி கொடுத்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். அவருடைய ஒத்துழைப்பினால் இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எம்சி செய்த அந்த 2 இளைய உள்ளங்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றி. கையில் இந்த மெழுகுத்திரியை கொளுத்தி கொள்ளுவோம். எல்லோரும் மாதாவை மகிமைப்படுத்துகிறோம். நமக்காக மீட்பை தேடித்தர நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள அற்புத விதமாக மகனை பெற்று நமக்கு அளித்த அந்த அன்பு தாயை நினைவு கூர்ந்து நாம் பாடுவோம். நான் சொன்ன அந்த 3 வார்த்தைகள் இல்லையா, ஃபியாத், மேக்னிஃபிகாத், ஸ்தாபத் மாத்தர். இதில் 2வது வார்த்தை மேக்னிஃபிகாத். அதை தான் நாம் இப்பொழுது எல்லோரும் பாடி மாதாவை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எங்கே
என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்று. சீக்கிரம் சீக்கிரம். இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுள் நினைக்கின்றது. தயவுடன் கடை கண்டோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண்டோக்கினார். என்னால் முதலாம் தலைமுறைகள், என்னால் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்னிடுமே. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. நீத்தரம் கடவுள் நினைக்கின்றது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள அன்னை ஆரோக்கியமாக வல்லமையோடு உங்கள் குடும்பங்களுக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென். God bless you. பிரியமானவர்களே, இருக்கைகளை தயவு கூர்ந்து வாலண்டியர்ஸ் எல்லாரும் போகும்போது ஒரு சேரை அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஓரம் கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய எப்படி இருந்தாலும் இளைஞர்கள் அந்த பணியை செய்வார்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தன்னார்வ தொண்டர்களும் அனைத்து இறை மக்களும் தயவு கூர்ந்து செல்லுகிற பொழுது உங்களுடைய இருக்கைகளை ஓரங்கட்டி செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.